நமது மூலாம் நாய காஞ்சி காமகோட்டி பீட்ட ஆச்சாரியார்கள் இருவரும் இப்போது ஓரிக்கையில் சாதுர்மாச விரதம் அனுஷ்டிக்கிறார்கள். அங்கே பக்த கோடிகள் எல்லாம் திரளாக போய் அவர்களுக்கு பிக்ஷாவந்தனம் அளிக்கிறார்கள். இந்த சாதுர்மாச விரதம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான 4 மாதம். அதில் வெவ்வேறு மட்டங்களை சேர்ந்த அந்த சந்நியாசிகள் விரதம் இருந்து அவர்கள் ஒரே இடத்தில் தங்கி பூஜை முதலியவைகளை செய்வார்கள். இந்த சமயத்தில் மகாவிஷ்ணு பார்க்கடல்ல யோக நிதிரையில் ஆழ்ந்திருப்பதாக ஒரு ஐதீகம். நீங்கள் மேலே பார்க்கறது அவர்கள் காஞ்சிபுரம் மட்டத்திலிருந்து கால்நடையாகவே ஓரிக்கை மணிமண்டபத்திற்கு சேர்ந்த அந்த காட்சிகள். பக்தர்கள் புடைசூட ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்ற கோஷத்தோடு அவர்கள் இங்கே சாதுர்மாச விரதத்தோட சங்கல்பத்தை செய்கிறார்கள். இந்த சமயத்தில் அவர்கள் எங்கேயும் பிரயாணம் பண்ணாமல் ஒரே இடத்துல தங்கி அவர்கள் வேத மந்திரங்களை படிப்பதும் இன்னும் மேற்கொண்டு நிறைய சாஸ்திரங்களை படிப்பதும் பூஜை செய்வதும் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பதும் பக்தர்கள் அளிக்கும் பிக்ஷாவந்தனத்தை ஏற்றுக்கொள்வதும் அந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும். நம்ம காமகோட்டி பீட்டாதிபதிகள் விஜய யாத்திரையெல்லாம் முடித்து கொண்டு இந்த சாதுர்மாச விரதத்துக்கு முன்னால் கரெக்டாக இங்கே அவர்கள் நம்ம பக்தர்களுக்கெல்லாம் அருளாசி வழங்குகிறார்கள். போன வருஷம் இதே சமயம் திருப்பதியில் சாதுர்மாச விரதம் நடந்தது. இந்த சமயத்தில் அந்த மட்டாதிபதிகள் சன்னியாசிகளுடைய கண் பார்வை நம்ம மேலே பட்டாலே அவ்வளோ புண்ணியம். அதனால் அங்கே பக்தர்கள் திரளாக அவர்களுடைய அருளாசியை பெறுகிறார்கள். அதுவும் அவர்களுக்கு காய்கள், கனிகள், திரவியங்கள், வஸ்திரங்கள் இது எல்லாத்தையும் வைத்து வணங்கி அவர்களை அதை ஏற்றுக்கொள்ளும்படி பணிவாக வேண்டிக் கொள்கிறார்கள். அங்கு செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் காலை சிற்றுண்டி, மதிய உணவு எல்லாமே இலவசமாக மிகவும் நேர்த்தியாக வழங்கப்படுகிறது. இதெல்லாம் மகாபெரிவா இருந்த காலத்துலேயும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்த காலத்துலேயும் இதே மாதிரி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அதே இது இப்போ கண்டினியூ பண்ணுறது. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர.